ஐடென்டிஃபை கேமல் எங்க வெரி குட் சூப்பர் போலார் பீம் வெரி குட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து எப்போ கார்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம செட்டாக வந்து கார்ட்ஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து காமிக்கிறோம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எப்படி காமிக்கிறது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து 6 monthsலேருந்தே நீங்கள் காட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாரு எலிஃபென்ட் எங்கம்மா வெரி குட். கேட் எங்க கேட் எப்படி கத்து மியாவ். அது எலிஃபென்ட் தான் இப்படி கத்து ஆன்னு. கேட் எப்படி கத்து மியாவ். இப்போ நீங்கள் வந்து 6 monthsலேருந்து நீங்கள் காமிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.25 வயசு வரைக்கும் நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லா செட்டுமே நீங்கள் டாபிக்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். மெயின் டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிடலாம், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம். அந்த லீடர்ஸு அப்புறம் இந்த ஃபேமஸ் பிளேசஸ் இதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய குழந்தைங்களாக முடியும். 1.5 yearsக்கு மேலே அட்லீஸ்ட் 2 years ஆச்சு ஆகணும். இந்த அளவுக்கு நீங்கள் 1.25க்கு அப்புறம் 1 வயசுக்கு மேலே 1.25 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் 2 கார்டாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் காமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. நம்ம வந்து பிக்சர்ஸ் இப்படி 2 கார்டையும் வச்சுட்டு எது வந்து மங்கி எங்கம்மா மங்கி எங்க வெரி குட் ஹார்ஸ் வெல் டன் சூப்பர். ஃபர்ஸ்ட் பாப்பாவுமே வந்து இப்போ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் 2 கார்டு காமிச்சு எது மங்கி அப்படின்னு நான் கேட்டபோது அவளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. இங்கே பாரு இதுதான் மங்கி அப்படின்னு நான் கை பிடிச்சி அவளுக்கு தொட்டு காமிச்சேன். நம்ம தான் வந்து சொல்லித்தரணும். அதே மாதிரி எது ஹார்ஸ் அப்படின்ட்டு இது அப்படின்னு சொல்லித்தரணும். அடுத்தது 2 கார்டையும் வெரி குட். அவங்க வந்து நாமளே ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கை இப்படி வச்சதுக்கப்புறம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆகிடும். ஓ இப்படி தான் டச் பண்ணணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி 2 கார்டாக வந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கில் வந்து எடுத்துகிட்டு 2 கார்டாக இந்த மாதிரி நீங்கள் காமிக்கலாம். கீழே வச்சு எதுமா டாக் எங்க வெரி குட் சூப்பர். கொரிலா வெல் டன் சூப்பர் பாப்பு. இந்த மாதிரி 2 கார்டாக நீங்கள் காமிச்சு நீங்கள் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆச்சு ஆகும் அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அவங்க ஐடென்டிஃபை கரெக்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ ஐடென்டிஃபை பண்ணணும் இப்படி காமிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு 2 weeks மேலேயாச்சும் நான் மினிமம் சொல்கிறேன் 2 weeks மேலேயாச்சும் ஆகும். டைகர் எங்கம்மா சூப்பர். ராபிட் வெல் டன் வெரி குட். இங்க பாருங்க இது வந்து நான் அப்படியே எப்படி காமிக்கிறேன். லயன் எங்கம்மா வெரி குட். கவ் வெல் டன் வெரி குட். ஒரு 1 monthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக காமிக்கிற செட்டு வந்து கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல மெமரிஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 கார்ட்ஸ் காமிக்கும் போது அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தப்பாக ஐடென்டிஃபை பண்ணாலுமே நோ இது இல்லை இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வந்து அவங்களை கம்பல் பண்ண தேவையில்லை. நான் இந்த மாதிரி வந்து கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது இந்த மாதிரிலாம் நிறைய டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க சொல்கிறாங்க குழந்தைங்களை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க இந்த வயசுலேயே அவங்க குழந்தைங்க விளையாடட்டும் என்ஜாய் பண்ணட்டும் ஏன் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லித்தராமல் மிஸ் பண்ணிட்டோன்னா தான் நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சும்மா அந்த பிக்சர்ஸ் தான் காமிக்கிறோம். பிக்சர்ஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களை கம்பல் பண்ணுறது கிடையாது. அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நானும் சொல்கிறேன். யாரும் வந்து குழந்தைங்கள கம்பல் பண்ணி இந்த ஐடென்டிஃபை பண்ணி தான் ஆகணும் கரெக்டாக சொல்ல மாட்டியா அப்படின்னு திட்டாதீங்க. அந்த மாதிரிலாம் திட்டிடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம் குழந்தைங்களுக்கு நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு 2 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரு ட்ரெஷர் மாதிரி. இப்போ வந்து ஒரு தங்க சுரங்கம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ஒரு பேக்கோட பெரிய பேக்கோட நீங்கள் அங்கே போகிறீங்க. எவ்வளோ ஒரு 10 minutes தான் உங்களுக்கு டைமு. 10 minutesக்குள்ளே இருக்கிற எவ்வளோ தங்க அவங்களால எடுக்க முடியுமோ அப்படியே குமிஞ்சு கிடக்கு.
எவ்வளோ உங்களால் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கணும். ஆனால் வந்து 10 மினிட்ஸ் தான் டைம் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த 10 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போடலான்னு எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் குழந்தைங்களோட பிரெயினும் வந்து அந்த பேக் மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வந்து தங்கம், எவ்வளோ நாலேஜ் வந்து அந்த 2 இயர்ஸ், ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் அந்த மாதிரி பீரியடு. அந்த டைம் வந்து 10 மினிட்ஸ் சொல்கிறீங்க, அந்த 2 இயர்ஸ் தான் அந்த டைம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ உள்ளே நீங்கள் போட்டாலும் அவங்க வந்து உள்ள ஞாபகம் இருக்கும், அந்தளவுக்கு மெமரி பவர் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து நியூரான்ஸ் இதெல்லாம் வந்து பிரெயினில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். அதனால நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, கற்றுப்பாங்க. அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த 2 இயர்ஸில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் ஸ்கில்ஸ்லாம் தான் போக போக டெவலப் ஆகி லைஃப் லாங் மெயின்டைன் ஆகும். அப்போ வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு மெமரிஸ் ஆகாதா, எங்கள் குழந்தைங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். 2 இயர்ஸாக நீங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் வெளியில் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் 6 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது தான், நம்ம சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஸ்கூலுக்கு போய் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, ஒரு ஃபார்ம் பண்ணி 6 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னாவே லைஃப் லாங் வந்து அந்த ஐக்யூ லெவல் ஸ்கில்ஸ் எல்லாமே அப்படியே மெயின்டைன் ஆகும். நான் ஏன் 2 இயர்ஸ்க்குள்ளே நிறையா சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, 2 இயர்ஸ்க்குள்ளவே முக்கால்வாசி நியூரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வந்து ஃபார்ம் ஆகும், பொறுமையாக தான் ஃபார்ம் ஆகும். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஏதோ ஒரு புது விஷயம் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்கன்னா அதை வந்து அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கம்பேர்டு டு 2 இயர்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் வரைக்கும் சொல்லித்தர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லையும் வந்து ஷைன் ஆகிறது, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, ஃபஸ்ட் ரேங்க்குன்ட்டு இல்லை நல்லா படிக்கிறது, எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு எல்லாத்துலேயும் வந்து ஷைன் ஆகிறது. அந்த 6 இயர்ஸ்க்குள்ளே நம்ம அவங்கள எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம், எப்படி ஷேப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டாபிக் விட்டுட்டு வேறு டாபிக் போயிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு 2 கார்டாக ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா எல்லா டாப்பிக்குமே ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா கார்ட்ஸுமே சூப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அடுத்தது 3 கார்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், 3 கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களான்னு. ஒருவேளை ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா 2 கார்ட்ஸ்லேயே நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 மந்த் போக போக அவங்க வந்து டெவலப் ஆவாங்க. கண்டிப்பாக ஒரு 3 கார்ட்ஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் 4 கார்ட்ஸ் வைக்கலாம், அப்படி 5 கார்ட்ஸ் வைக்கலாம். கிருத்திக் வந்து நான் ஃப்ளாக் கார்ட்ஸ் வந்து 4 கார்ட்ஸ் வச்சு நான் ஷஃபில் பண்ணி காமிப்பேன் 2 இயர்ஸ்க்கு மேலே. அதுக்கப்புறம் 2.5ல வந்து 6 கார்ட்ஸ் வச்சேன். அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனேன். அந்த மாதிரி ஏஜ் அதிகமாக நீங்கள் கார்ட்ஸும் வந்து அதிகமாக வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வைக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவார்ட்ஸ்க்காக நீங்கள் சொல்லித்தராமல் குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் சொல்லிக் கொடுங்க. அவங்க கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்குவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஐயோ இன்னும் சொல்லலையே அப்படின்னு கவலை இருக்காது. ஜிராஃபி எங்க, ஜிராஃபி ஜிராஃபி எங்க? வெரி குட், ரீஎன்டி வெரி குட், வெல் டன். அடுத்தது காமிக்கலாமா? பஃபலோ எங்க, பஃபலோ வெரி குட். லெப்பர்ட் வெல் டன், வெரி குட். லெப்பர்ட். அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் கார்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் சொல்லி தரணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி காமிக்கலாம். அப்புறம் புக்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி பார்ப்பாங்க. புக்ஸ் நிறைய பிக்சர்ஸோடு இருக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா அவங்க அதுலேயும் நிறையா கற்றுக்குவாங்க. ஜீப்ரா எங்க, ஜீப்ரா வெரி குட். மவுஸ் வெல் டன், வெரி குட். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா தூங்குற டைமாக பார்த்து உங்களுக்கு நல்லா கிளியரான வீடியோவாக நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸோட கிளியரான வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.